ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீன் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு பார்த்தீங்கன்னா நான் முழுசாக எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், சீரகம், சோம்பு, அதில் கடுகு, வெந்தயம் எடுத்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, புளி கரைச்சி ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், அப்புறமா மல்லித்தூள். இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கிற சீரகம், சோம்பு, அப்புறமா கடுகு, வெந்தயம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. அப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கி கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். இப்போ பூண்டை சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டு இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன், மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. மூடி வச்சிரு. இது கொதிச்சதும் தான் நம்ம மீனை சேர்த்துக்கணும். பாருங்க, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுது. எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்க. இப்போ இது கூட மீனை சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கம்மியான தீயில ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ மீன் வெந்துடுச்சு பாருங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்க. பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.